அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு MMSK Vlogs. இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிற ரெசிபி என்ன அப்படின்னா, இப்போ ஆடி மாதம் நடந்திருக்கு. ஆடி மாதம்னாலே நம்ம அம்மன் கோயிலுக்கு எல்லாம் சக்கரை பொங்கல் கூழ் எல்லாமே விடுவோம். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி எடுத்திருக்கோம் அப்படின்னா சக்கரை பொங்கல் தான். அந்த சக்கரை பொங்கலை சிம்பிளா எப்படி டேஸ்டா பண்ணணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாமா? நம்ம ஒரு டேஸ்டான சக்கரை பொங்கல் எப்படி வைக்கலாங்கிறதான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி இந்த கப்புக்கு ஒரு கப்பு பாசி பருப்பு எடுத்துருக்கிறேன். இது சிறு பருப்பு இருக்குல்ல, அதில் தோல் எடுத்தது. இந்த கப்புக்கு 2 கப்பு பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். 2 கப்பு பச்சை அரிசி நம்ம கடையில் வாங்கின அரிசி எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 2 கப்பு பச்சை அரிசி, இந்த கப்புக்கு 2 கப்பு, எந்த கப்புக்கு நம்ம பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்புக்கு 2 கப்புக்கு 1 கப்பு பாசிப்பருப்பு, 2 கப்பு பச்சை அரிசி எடுத்துருக்கிறேன். இனி இதை நல்லா கழுவி நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசியை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இனி அந்த அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் அரிசியை ஊற வச்சிடலாம். அரிசி ஊறும்போது நம்ம பாசிப்பருப்பை வறுத்து எடுத்துடலாம். பாசிப்பருப்பை அந்த கடாய் சூடானதுமே கடாயில் நம்ம தட்டிக்கலாம். கடாயில் தட்டிட்டு நல்லா கொஞ்சம் மிதமான சூடில் வச்சு நல்லா வறுத்தெடுக்கணும். இந்த பாசிப்பருப்பு ரொம்பவும் வறுபற்றக்கூடாது, கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்தெடுக்கணும். பாசிப்பருப்பு வறுபட்டுட்டுங்க. இந்த அளவு நமக்கு வறுத்தா போதும். இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இப்போ எந்த பாத்திரத்தில் சக்கரை பொங்கல் வைக்கிறோமோ அந்த பாத்திரத்தில் இப்போ ஒரு 2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன். 2 கப்பு அரிசிக்கு 1 கப்பு பாசிப்பருப்புக்கு 2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கிறேன். தண்ணி கொதிச்சாச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை இனி அது கூட சேர்த்துடலாம். பாசிப்பருப்பை இனி இது கூட சேர்த்துடலாம். பாசிப்பருப்பை சேர்க்கும்போது கவனமாக சேருங்க, இல்லை அப்படின்னா அது பொங்கி வெளியே வந்துடும். அது ஏன்னா நம்ம அந்த சுடுதண்ணியில் கொட்டும்போது அந்த பாசிப்பருப்பு பொங்கி வெளியே வந்துடும். நம்ம பருப்பை சேர்த்தாச்சு. 10 நிமிஷம் இந்த பருப்பு வேகிறதுக்கு கொதிக்க விடலாம். இந்த பருப்பு 3/4 பதம் வேகணும். அந்த டைமில் பச்சை அரிசியை நம்ம சேர்த்துடலாம். நமக்கு பாசிப்பருப்பு இந்த அளவு வெந்தது போதும். இனி நம்ம சேர்த்துடலாம். இது கூட ஊற வச்சுருக்க பச்சரிசியை நம்ம நல்ல தண்ணியிலே ஊற வச்சதுனால அப்படியே போட்டுடலாம். தண்ணி தேவைன்னா நம்ம இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இனி நம்ம இதில் தேங்காய் பால் சேர்க்கணும். ஆனால் தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ ஊற வச்சுருந்தா பச்சரிசி பச்சைப்பயிறு ரெண்டையுமே சேர்த்தாச்சு. இது என்ன நல்லா வேகட்டும். பச்சரிசியும் பாசிப்பருப்பு ஆல்ரெடி கொஞ்சம் வெந்துடுச்சு. இந்த மாதிரி பச்சரிசி மட்டும் கொஞ்சம் வேகணும், வெந்து வரட்டும். நமக்கு அரிசி இந்த அளவுக்கு வெந்து வரணும். இனி நான் ஒரு தேங்காயில் கட்டியாக பால் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை இது கூட சேர்த்துடலாம். இதுக்கு இப்போ 1/2 கிலோ வெல்லம் எடுத்துருக்கிறேன், பொடிச்சிருக்கேன். இதை நம்ம இது கூட சேர்த்துடலாம். இனி இப்படி போடும்போது அது கரைஞ்சிரும். நான் அந்த பச்சரிசி கூட நம்ம பாசிப்பருப்பு போட்டிருந்தாலும் இது கூட கரைஞ்சி வந்துடும் வெல்லம். தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கிறோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா அது வெல்லம் ஃபுல்லுமே கரைஞ்சி வந்துடும். முந்திரி போட்டு தாளித்து போட்டுடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் நெய் எடுத்துருக்கிறேன். நெய் சூடாகட்டும். திராட்சையை நம்ம இனி முந்திரியை நெய்யில் வறுத்து போட்டுடலாம். முந்திரியை வறுக்கும்போது நல்லா தீஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் லைட்டாக ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த கலர் போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இனி நம்ம இந்த சக்கரை பொங்கலில் கொட்டிடலாம். இதோட சேர்த்தே நம்ம கொட்டிடலாம்.
வணக்கம். சக்கரை பொங்கல் ரெடி ஆயாச்சு. நம்ம இனி வாசனைக்கு வந்து ஏலக்காவை தூவி விட்டுடலாம். டேஸ்டான சக்கரை பொங்கல் ரெடி ஆயாச்சு. ஏலக்காவை வாசனைக்கு தூவி விட்டாச்சு. இனி நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்டான சக்கரை பொங்கல் ரெடி ஆயாச்சு. இனி நம்ம சாப்பிட்டுட்டு ரொம்ப சூடுங்க. ரொம்பவே பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. என் டேஸ்ட் சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயாச்சு. நம்ம என்ன டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே டேஸ்டாக இருக்குங்க. அந்த பாசிப்பருப்பும் பச்சை அரிசியும் வந்து நம்ம சேர்த்துருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட்டு, பாசிப்பருப்பு டேஸ்ட்டு, சக்கம் பச்சை அரிசியோட டேஸ்ட்டு ரெண்டும் வந்து சேரும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. நம்ம நெய் வந்து இதெல்லாம் 2 ஸ்பூன் தான் விட்டுருக்கோம். அதிகமாக நெய்யும் விடலாம். அதில் தேங்காவை வந்து பால் பிசைஞ்சு விட்டதுனால அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே அடிபொலியாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு நல்ல ரெசிபிலாம் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.